ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷாந்த் கிச்சனில் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரவையை வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அவன், குக்கர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள இட்லி பாத்திரத்துலேயே ரொம்ப சாஃப்டான கேக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ரவை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் பொடி ரவை தான் எடுத்திருக்கேன், 1 கப்பு. இருந்தாலும் இதை லைட்டாக ஒரு வாட்டி பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ண வேணாம், லைட்டாக பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக 1-2 உடைச்சா போதும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாரில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தயிர். அதாவது அளவெல்லாம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப் அளவு தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ ரவை எடுத்த அதே கப்பால் 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன், அதாவது ரீஃபைண்ட் ஆயில். இப்போ 3/4 கப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், இது வாசனைக்காக. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மிக்சியில். நல்லா முட்டை, தயிர், எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த ரவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட நம்ம இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம எல்லாமே அதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் அல்லது வெண்ணெயோ ஏதாவது தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது சூடாகிற வரைக்கும் ரவையை மூடி வச்சுக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. உள்ளே ஏர் லீக் ஆகும், பபிள்ஸ் இருந்தால் லீக் ஆகிடும். உள்ளே வைக்கும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் படாமல் வைக்கணும். பாத்திரத்தில் டச் பண்ணாமல் நடுவில் சென்டராக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுப்பு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் எரியணும். அதாவது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இப்போ செர்ரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்க்குறேன், சும்மா பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். டைம் அவங்கவுங்க அடுப்பை பொறுத்த மாதிரி இருக்கும். எனக்கு 40 நிமிஷம் வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன், மறுபடியும் 20 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் இந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்படி கத்தி விடும்போது உள்ளே ஒட்டவே கூடாது கத்தியில், அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, கேக் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்ப்போம். கேக் நல்லா ஆறி வந்துடுச்சு. அதாவது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆறணும், அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கேக் உடையாமல் வரும்.
நான் சொன்ன அளவுகள்லாம் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து இது போலவே நல்லா உப்பலாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் ரவா கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள்லாம் சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக ஈனோ வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஈனோ எந்த ரேஷியோவில் சேர்க்கணுன்னா 1/4 கிலோ ரவைக்கு 1 பேக்கெட்டு போதும். இப்படி 1/2 கிலோ அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம கிலோவுக்கு ஏற்ற மாதிரி ஈனோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதுதான். 1/2 கிலோவுக்கு 2 பாக்கெட் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு கேக் வந்து இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ வந்து கேக் நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா லைட்டாக ஒட்டி இருக்கும். நல்லா எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு இப்போ கமுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே முழுசாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். கேக் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ரவையை வந்து ஊற வச்செல்லாம் செய்ய தேவையில்லை. அப்படி இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். இப்போ கட் பண்ணுற பாருங்கள் எப்படி கட் ஆகுதுன்னு. ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்டாக போகுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேக் வந்து ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேயே செஞ்சாச்சு. இதே போலவே நான் வந்து கோதுமை கேக்கும் இட்லி பாத்திரத்தில் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஏன்னா ரவை கோதுமைலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கிறது தான். நம்ம அதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு கேக்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கிஷாந்த் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.